ரியா, நீ அழுது புலம்புறனால எதுவும் மாற போகிறதில்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிரு. ரியா, ம் ரெடியாம்மா? 2 மினிட்ஸ் வந்துடுறேன்ப்பா. உனக்கு ஓகே தானே? ஐ எம் ஓகேப்பா. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம் வாம்மா. சரிப்பா. தங்கம் பா, இங்க பாரு, அம்மா சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. உன் மனசை தவிர வேற யாருக்காகவும் நீ அழக்கூடாது. அம்மா ஏன் இதை உன்கிட்ட சொல்றேன்னா, நீ யாருக்காக அழுகிறியோ அவங்க உன் கண்ணீரை துடைக்க கண்டிப்பா வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? ஜி, என்ன அழுவுறீங்களா? ஜி, லவ் தானே. போய் ஒரு பொண்ணுக்காக அழுவுறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இங்கே மோஸ்ட்லி பசங்க அழுவ காரணமே பொண்ணுங்க தானே. நீங்கள் அழுவுங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் வால்யூம் கம்மியாக அழுவுங்க, வெளியே கேட்கும். ஓகேவா? ஓகே ஜி. ஓகே ஜி, அப்போ நான் போட்டுமா? டி, இவர் தான் நாளைக்கு உன்னை பார்க்க வர போற மாப்பிள்ள. ஜி ஜி ப்ளீஸ் ஜி, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அவ இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கல ஜி. நீங்க தான் மாப்பிள்ளைன்னு ஒரே ஒரு பொய் சொல்லி அவளை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க ஜி. ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஜி. ப்ளீஸ் ஜி, 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 ப்ளீஸ் ஜி. சாரி ஜி. அட பாவி, விட்றா இது. நான் சொன்னேன்டா உன்கிட்ட. ஜி சொல்லுங்க ஜி. என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுங்க ஜி. ஆக்சுவலாக்கா. அக்காவா? ஐயோ, இவன் பேண்ட் உருவானே. என்ன ஜி? சாரிடா. இங்க பாருங்க, நீங்க பார்க்க என் அக்கா மாதிரியே இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்பெல்லாம் என் அக்கா முடிஞ்சு ஞாபகம் வருது. சரி ஜி, சரி ஜி, அழுகாதீங்க. ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சிருவா. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு வரேன். ஒரு அக்காவை ஒய்ஃபாக நினச்சி என்னால் வாழ முடியாது. ஸோ நீங்கள் எனக்கு வேணாம், உங்களை எனக்கு பிடிக்கல. இட்ஸ் பிரேக்கப். என்ன பிரேக்கப்பா? ஏதோ ஒன்றுமா, என்ன ஆள விடுமா. ஐயோ, விட்டுருவாளா? ஹலோ, சொல்லுமா. ரியா, மாப்பிள்ளை போட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுமா. உங்கள் அப்பா வேற கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஹலோ ரியா. ஜி பின்னிட்டீங்க ஜி, போங்க ஜி. என்ன பெர்ஃபார்மன்ஸ். சரி சார். ஒரு இடத்த விட்டு நீ அவன் தான்டா. போங்க ஜி. இன்னும் இந்த மரம் முறைக்கிறா.
மாட்டிக்கிட்டமா. இந்தாக்கா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? சரி ஓகே. நான் என்னடா பண்ணேன்? ஜி சாரி ஜி. டி நில்லுடி. ரியா ரியா நில்லுடி. என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன் அபி. ஆனா நீ எவனையோ கூட்டிட்டு வந்து இவன் தான் எனக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்க. ஏமாத்திட்டு இருக்கானா? 5 வருஷமா உண்மையா லவ் பண்றேன், உயிரா லவ் பண்றேன்னு லவ் பண்ணிட்டு இப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்ண போறேன், நீ எனக்கு வேணான்னு சொல்ற. நீ என்ன ஏமாத்தல? ஏதாவது ஒரு பொய் சொல்லி எப்படியாவது நீ எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னா உன்னை ஏமாத்துறனா? என்ன ரியா பேசுற? நான் ஒன்றும் ஏமாத்தல அபி. என் ஃபேமிலி எப்படி, என் அப்பா எப்படி எல்லாம் ஒன்று விடாம நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லாம பண்றதுக்கு பேர் தான் ஏமாத்துறது. நான் அதை பண்ணல. ஏய், நீ என்னை விட்டு போனா உனக்கு கில்ட்டா இருக்கக்கூடாதுன்னு மியூச்சுவலா பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீ நினைக்கிற. பட் என்னால் அது முடியாதுடி ரியா. இங்க பாரு ரியா. ரியா ப்ளீஸ் ரியா, என்னை விட்டு போயிடாத. அபி நீ எனக்கு எந்திரிடா. வேணும் ரியா. எல்லாரும் ப்ளீஸ் பாக்குறாங்கடா. ரியா, நான் சொல்றத அபி கேளு எந்திரி. ரியா. ப்ளீஸ் நான் ரியா, சொன்னா கேளுடா. நான் உன் அப்பாட்ட பேசுறேன் ரியா. அபி எந்திரி அபி. என் அப்பாவுக்கு உன்னை பிடிக்கலடா. நான் ஏதாவது சொல்லி உன் அப்பாவை ஒத்துக்க வைக்கிறேன்டி. என்ன அபி சொல்லுவ? ஏன்டா இப்படி இருக்க? நீ எனக்கு வேணும்டி. அபி நான் எது சொன்னாலும் சரி சொல்லுவேன்ல. என் ஃபேமிலிலையும் சரி வெளியும் சரி என்னை புரிஞ்சுக்கொன்ன தவிர வேற யாரும் எனக்கு இல்லை. உன்னால் எவ்வளோ அழ முடியுமோ அழுதுடு, என்னை எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிரு. ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிரு. அபி சரின்னு சொல்லு. நான் மனசு மரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிருறியா, இல்லைன்னா சத்தியமா உன்னை போக விட மாட்டேன். கோடி என்னாச்சிரியா? நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் மாமா. புரியல. நான் அவனை வேணான்னு சொல்லிட்டேன். இங்க பாருயா, நீ என்னங்க ஒக்காட்ட கோர்த்து விட்டாலும் பரவாயில்ல, நீ பண்ணது தப்பு. லவ்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ்ன்றது ஒரு ப்ராமிஸ், அது ஒரு கமிட்மெண்ட். அந்த லவ் ஒன்று சேரும்னா 1000 பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இப்படி உன் அப்பா மூலியமா கூட வரும். இதெல்லாம் சமாளிக்க முடியும்னா மட்டும் லவ் பண்ணணும், இல்லைனா லைஃப்ல இதை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. சும்மா கையும் உரசிக்கிற ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குன்னு பண்ணிட்டு ஒரு நாள் இதெல்லாம் செட் ஆகாது வேணான்னு தூக்கி போட்டு போகிறதுக்கு பேர் லவ் இல்லை. அது அந்த பையனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு தெரியுமா? நானும் லவ் ஃபெயிலியர் பையன்தாரியா, எதுனாலும் யோசிச்சு முடிவு.
ப்ளீஸ்ப்பா என் கூட பேசுங்க, என்னை பாருங்கப்பா. என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. பா நீங்க எது சொன்னாலும் இனிமேல் நான் கேட்குறேன்ப்பா. ப்ளீஸ். அப்பன்னு சொன்னா என் புள்ள கேட்பான்னு நான் நம்புறேம்மா. அழாதீங்கப்பா. ரியா ரியா ம்? நான் வேணா மாமாட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லை மாமா, என் அப்பா ஆசைக்கு மீறி எனக்கு எதுவும் வேணாம். எருமை, என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்க? செம்மையா இருக்கு அழகி. தேங்க்ஸ். ஏய், வீட்டில் யாரும் இல்லாத டைமும் உன்னை வர சொன்னது இப்படி தூங்குறதுக்கு இல்லடி. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுவே போதும். எது இப்படி குரட்டை விட்டு தூங்குறதா? ம். சரி. டேய், நான் என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லுவியா? ஆமாம். என்ன சொன்னாலும். நீ என்ன சொன்னாலும் என் வாயில் சரின்ற தவிர வேற எதுவும் வராது. அப்போ தான் எனக்கு இந்த ஜென்ரேஷனோட ஒரு உண்மை புரிஞ்சுது. ஒருத்தங்க எவ்வளோ சீக்கிரம் நம்மளை லவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமே அவங்களால நம்மளை மறக்கவும் முடியும்.
தூரம் அழுக வேணான்னு சொல்லியும் நான் அழுதுகிட்டு இருக்கேம்மா. இனிமேல் அழுக மாட்டேம்மா. இனிமேல் அழுக மாட்டேன். இனிமேல் அழுக மாட்டேன். இனிமேல் அழுக மாட்டேம்மா. இனிமேல் அழுக மாட்டேன். இனிமேல் அழுக மாட்டேன். ஹலோ சொல்லபி. காவியா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, வந்து அட்டென்ட் பண்ணலாமா? ஓகேடா, கிளம்பி வா. ஓகே காவியா. டிடி சொல்லு காவியா. அப்படியே வந்துடாத, சேவ் பண்ணிட்டு வா. தெளிவா வரேன். அதே மாதிரி 3 வருஷம் தானே சின்ன பையன் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண விஷயம். ஆனா அவளுக்கு அது பெரிய விஷயம். இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா. அவளுங்களுக்கு எதனால பிடிக்கும் எதனால பிடிக்காதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆம்பளைங்களாம் பாவம்டா. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இங்க பாரு தங்கம், அம்மா சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. உன் மனசை தவிர வேற யாருக்காகவும் அழுகாத. ஏன் அம்மா உன்கிட்ட இதை சொல்றேன்னா, நீ யாருக்காக அழுகுறியோ அவங்க கண்டிப்பா உன் கண்ணீரை துடைக்க வரமாட்டாங்க.